ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்க்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பேக் பார்ட்டில் வந்து அந்த ஆம்கோல் ஃபுல்லாக டிச்சிங் அளவு எல்லாத்தையுமே சேர்த்து 1 by 1 அளந்து பார்க்கும்போது 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சு தான் நம்ம ஸ்லீவோட அகலத்துக்கு நம்ம வைக்க போகிறோம். ஸ்லீவ் அகலத்துக்காண்டி 9 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்லீவுக்கு 2 இப்போ ஃபோல்டிங் 2 ஃபோல்டிங் இருக்குது. இப்போ நம்ம மடக்கும்போது 4ஆக கிடச்சிரும். அப்போ வந்து ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 8.25 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 9 இன்ச்சு நமக்கு அகலம் இருந்ததுன்னா அந்த ஸ்லீவுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ அந்த மேல் சைடு இருக்கிற 2 ஃபோல்டிங் மட்டும் எடுத்து அந்த 9 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த ரெண்டு சைடு மட்டும் நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி 4 சைடும் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 சைடு மட்டும் இந்த மாதிரி கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கீழே வந்து பிசுறு இருக்கிறத ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காண்டி ஹைட் வந்து 9 இன்ச்சு. ஸோ ஜாயின் பிடிக்கிறதுக்கு ப்ளவுஸ் பேக் பார்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 2க்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹேண்டோட கை சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு. அந்த 10.5 இன்ச்சில் 2ஆக டிவைட் பண்ணோன்னா 5.25 இன்ச்சு. 5.25 இன்ச்சு ரெடி அளவுக்கு நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு விடுறோம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து அகலம் வந்து 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சிலேருந்து நம்ம உள் சைடாக அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணால் அதுதான் தையலுக்கு. இப்போ அந்த ஹேப் ஹைட் வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை ரெடி அளவுக்கும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தையலுக்காண்டி அளவும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டிங் பக்கத்தில் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 2 இன்ச்சிலேருந்து அந்த கரெக்டாக அந்த வளைச்சி அந்த ஜாயினில் போய் வச்சிடணும். அப்படியே ஒரு லைட்டாக வளைச்சி கொடுத்தாலே அந்த பெட்டி நம்ம 8 இன்ச்சு ஆம்கோலுக்கு வரும். இப்போ நம்ம மேல் சைடில் வச்சு பார்க்கும்போது 8.5 இன்ச்சு நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது 8 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி கரெக்டான அளவில் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து 4 பீஸுக்குமே ஜாயிண்ட் கொடுக்க போகிறதில்ல. 2 பீஸுக்கு மட்டும் மேல் பக்கம் இருக்கிற பீஸுக்கு மட்டும் ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த வளவுலேயே கட் பண்ணி மேல் பக்கம் 2 இன்ச்சு எப்போயுமே ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு டாட் வச்சுட்டு அதுலேருந்து வளைச்சோன்னா கரெக்டாக அந்த சென்ட்ரு சைடில் அழகாக ஃபிட்டிங்காக கிடைக்கும், சுருக்கம் வராது. நம்ம ஃபோல்டிங் பக்கத்தில் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 2 பீஸுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முன்னாம்கோல் எடுக்கணும். முன்னாம்கோல் எடுக்கிறதுக்காண்டி அந்த சென்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹர்கட் போட்டுக்கோங்களேன் ரெடி அளவு, அதையும் வந்து 2ஐயும் ஃபோல்டு பண்ணும்போது சென்ட்ரு வருங்களா, அதில் 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி உள்குழிவாக கட் பண்ணணும். லைட்டாக கேவை எடுத்து மேலே ஜாயின் பண்ணும்போது லைட்டாக கொண்டு போய் உள்குழிவுக்கு கட் பண்ணும்போது இது முன்னாம்கோலுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது பிகினர்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும். அளவுகளும் கரெக்டான அளவுகளை கிடச்சிரும். முன்னாம்கோலுக்கு சிசர் கட் போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைனிங் கிளாத்தில் இப்படி போட்டு கட் பண்ணிக்கலாம்.